அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் செல்லும் பாதையில் நல்ல தண்ணீர் பிடிப்பு. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வெளிநோயாளி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் முதல்வர் அறை அருகே பழைய செவிலியர்கள் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இருந்து கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் ஸ்டான்லி முதல்வர் அறையின் வளாகத்தில் புலம்போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் அந்த கழிவுநீரின் மேல் பைப்பு போட்டு அந்த பகுதியில் உள்ள நல்ல தண்ணீர் சுகாதாரமற்ற முறையில் எடுத்து நோயாளிகளுக்கு சமைக்கும் சமையலறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. உடனடியாக இதன் மீது சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். காவா தண்ணியா புச்சா சிக்கு இது எதுக்குமா பயன்படுத்துறீங்க? இந்த தண்ணி எதுக்கு பயன்படுத்துது? காவா மூலியமா வருது தண்ணி. ஆமாம், காவால பைப்பு போட்டு எடுக்கிறீங்களே, கீழே காவால தானே போகுது. என்னது பாருங்க, காவால போதா இல்லையா? காவால தானே போகுது. பைப்பு காவால இருக்கு. அதில் மேடம் அது காவா தண்ணி மேடம். அது காவா தண்ணி, வேற எங்கேயுமே பைப் இல்லையா? ஃபுல்லாக காவா போகுது. அதுலேருந்து ஜனங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. சமைக்க மாட்டாங்க சார். நீங்கள் தானே சொன்னீங்க கிச்சனுக்கு போகுது. இல்லை, அதுதான் பாத்திரம்லாம்